எல்லாருக்கும் அன்பான வணக்கம். நன்றி அலைகள் 28 நாள் வாழ்க்கை மாற்றப் பயணம் தொடரின் 14வது நாளுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். நண்பர்களே, இன்று நம்முடைய பயணத்தில் ஒரு அழகான நாள். ஏன் தெரியுமா? நாம் இந்த பயணத்தின் பாதி தூரத்தை கடந்து வந்திருக்கிறோம். கடந்த 13 நாட்களாக நாம் என்ன செய்தோம்? நம்முடைய வாழ்க்கையில் ஏற்கனவே இருக்கும் நல்ல விஷயங்களை கவனிக்க ஆரம்பித்தோம். நமக்கு கிடைத்த ஆசீர்வாதங்களை உணர்ந்தோம். உறவுகளுக்கு நன்றி சொன்னோம். நம்மை நாமே நேசிக்க ஆரம்பித்தோம். நம்முடைய உடலுக்கு நன்றி சொல்லக் கற்றுக்கொண்டோம். முதல் நாள் பயிற்சியை நினைத்துப் பாருங்கள். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் 10 நல்ல விஷயங்களை எழுத ஆரம்பித்தோம். அப்போது சிலருக்கு ஒரு கேள்வி வந்திருக்கலாம். என்னிடம் நன்றி சொல்ல என்ன இருக்கிறது என்று. ஆனால் சிறிது சிந்தித்த பிறகு நாம் உணர்ந்தோம், நம்மிடம் ஏற்கனவே எத்தனை பரிசுகள் இருக்கின்றனென்று. நண்பர்களே, நன்றி உணர்வு என்பது வெளியிலுள்ள சூழ்நிலையை மட்டும் மாற்றுவது அல்ல. முதலில் அது நம்முடைய பார்வையை மாற்றுகிறது. ஒரே சூழ்நிலை, ஒருவர் அதை பிரச்சனையாகப் பார்க்கலாம், மற்றொருவர் அதை ஒரு பாடமாகப் பார்க்கலாம். வித்தியாசம் என்ன? அவர்களின் மனநிலை. மழை பெய்கிறது. ஒருவர், ஐயோ, வெளியே போக முடியாது என்று கவலைப்படுகிறார். மற்றொருவர், எவ்வளவு அழகான மழை, இயற்கைக்கு நன்றி என்று ரசிக்கிறார். மழை இருவருக்கும் ஒன்றுதான், ஆனால் அனுபவம் வேறு. அதுதான் நன்றி உணர்வின் சக்தி. இப்போது ஒரு நோட்டை எடுத்துக்கொள்ளுங்கள். கீழே உள்ள கேள்விகளுக்கு பதில் எழுதுங்கள். கடந்த 14 நாட்களில் என்ன மாற்றம் ஏற்பட்டுள்ளது? நான் முன்பு கவனிக்காத எந்த நல்ல விஷயங்களை இப்போது கவனிக்கிறேன்? என்னுடைய எந்த பழக்கத்தில் மாற்றம் வேண்டும்? என்னுடைய வாழ்க்கையில் நான் அதிகமாக நன்றி சொல்ல வேண்டிய விஷயம் என்ன? நண்பர்களே, இன்று ஒரு சிறிய பெட்டியை தயார் செய்யுங்கள். அது ஒரு கவர் அல்லது சிறிய பெட்டியாக இருக்கலாம். அதற்குப் பெயர் வையுங்கள், என் நன்றி பொக்கிஷம். தினமும் ஒரு சிறிய காகிதத்தில் இன்று நடந்த ஒரு நல்ல விஷயம் என்று எழுதுங்கள். அதை அந்தப் பெட்டியில் போடுங்கள். சில மாதங்களுக்குப் பிறகு அதை திறந்து பார்க்கும்போது உங்கள் வாழ்க்கையில் எவ்வளவு அழகான தருணங்கள் இருந்தன என்பதை உணர்வீர்கள். சரி நண்பர்களே, அமைதியான இடத்தில் அமருங்கள். உங்கள் கண்களை மெதுவாக மூடுங்கள். ஆழமாக மூச்சை இழுங்கள். மெதுவாக வெளியே விடுங்கள். உங்கள் மனம் அமைதியாகிறது. இப்போது உங்கள் வாழ்க்கையின் முதல் நாளை நினைத்துப் பாருங்கள். நீங்கள் இந்த உலகத்திற்கு வந்த நாள். அந்த நாளிலிருந்து இன்று வரை எத்தனை அனுபவங்களை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள்? உங்கள் குழந்தைப் பருவத்தை நினைத்துப் பாருங்கள். உங்களை கவனித்தவர்கள், உங்களை நேசித்தவர்கள், உங்களுக்குச் சிரிப்பைக் கொடுத்தவர்கள், அவர்களுக்கு மனதில் நன்றி சொல்லுங்கள். இப்போது உங்கள் வாழ்க்கையில் வந்த நல்ல தருணங்களை நினைத்துப் பாருங்கள். ஒரு அழகான நாள், ஒரு வெற்றி, ஒரு சந்தோஷமான தருணம், ஒரு அன்பான வார்த்தை. ஒவ்வொன்றுக்கும் சொல்லுங்கள், நன்றி. இப்போது கஷ்டமான தருணங்களை நினைத்துப் பாருங்கள். அவை எளிதாக இல்லை, ஆனால் அந்த அனுபவங்கள் உங்களை வளர்த்தன. உங்களுக்குப் பொறுமையைக் கற்றுக் கொடுத்தன. உங்களுக்கு வலிமையைக் கொடுத்தன. அதற்கும் சொல்லுங்கள், நன்றி. இப்போது உங்கள் இதயத்தில் ஒரு ஒளி இருப்பதாக கற்பனை செய்யுங்கள். அந்த ஒளி அமைதி, அன்பு, நம்பிக்கை, நன்றியுணர்வு இவற்றால் நிரம்பியுள்ளது. மெதுவாகச் சொல்லுங்கள், என் வாழ்க்கைக்கு நன்றி, என் பயணத்திற்கு நன்றி, என் அனுபவங்களுக்கு நன்றி, என்னிடம் இருக்கும் அனைத்திற்கும் நன்றி. இப்போது எதிர்காலத்தை கற்பனை செய்யுங்கள். நீங்கள் நம்பிக்கையுடன் நடக்கிறீர்கள், மகிழ்ச்சியுடன் வாழ்கிறீர்கள், நன்றி உணர்வுடன் ஒவ்வொரு நாளையும் வரவேற்கிறீர்கள். மூச்சை ஆழமாக எடுத்துக் கொள்ளுங்கள். மெதுவாக வெளியே விடுங்கள். தயாரானதும் கண்களைத் திறக்கலாம். கடந்த 13 நாட்களில் ஏற்பட்ட 5 நல்ல மாற்றங்களை எழுதுங்கள். நன்றி பொக்கிஷம் பெட்டி தொடங்குங்கள். ஒருவரிடம் உங்கள் நன்றியை வெளிப்படுத்துங்கள். இன்று ஒரு சிறிய விஷயத்தையும் குறை சொல்லாமல் ஏற்றுக்கொள்ளுங்கள்.
உங்கள் டைரியில் எழுதுங்கள். இந்த பயணத்தில் எனக்குப் பிடித்த பயிற்சி எது? என் வாழ்க்கையை நான் இப்போது எப்படி பார்க்கிறேன்? நான் தொடர்ந்து செய்ய விரும்பும் நன்றி பழக்கம் என்ன? என்னுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு நான் என்ன நன்றி சொல்ல விரும்புகிறேன்? நண்பர்களே, நாம் பாதி பயணத்தை முடித்திருக்கிறோம். ஆனால் உண்மையில் இது ஒரு முடிவு அல்ல. இது ஒரு புதிய வாழ்க்கை முறையின் ஆரம்பம். நன்றி உணர்வு ஒரு பயிற்சி மட்டுமல்ல, அது ஒரு வாழ்க்கை முறை. நாம் பார்க்கும் விதத்தை மாற்றும் ஒரு சக்தி. இன்று முதல் சொல்லுங்கள், என் வாழ்க்கை ஒரு பரிசு. ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய வாய்ப்பு. எல்லாவற்றிற்கும் நன்றி. நன்றி, நன்றி, நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. இன்னும் 14 நாட்களும் தொடர பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதான் நாள் 15 எபிசோட் வந்ததும் தெரியும். அதுவரைக்கும் நன்றியோடு இருங்க. நன்றி.